வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான பொது தமிழ் சிலபஸை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ்லேருந்து 100 கேள்விகள் கேட்பாங்க எப்போவுமே குரூப் 2 எக்ஸாமில். அப்போ அந்த 100 கேள்விகள் எந்த மாதிரி கேட்பாங்க, அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது தமிழை மொத்தமாக 3 பாகங்களாக பிரிக்கிறாங்க. பகுதி ஆ, இ அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. முதல் பகுதி பார்த்தீங்கன்னா இலக்கணம். ஸோ இலக்கணத்தில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே பொறுத்துகளை புகழ்பெற்ற நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் மற்றும் நூல்கள் என்ன அப்படின்றத கேட்பாங்க. மூன்றாவது பாருங்க பிரித்தெழுதுக. நான்காவதாக எதிர் சொல்லை எடுத்தெழுதுக. இப்படியான எளிமையான கேள்விகளை தான் கேட்டுக்கிட்டு வருவாங்க. அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இது என்னங்க பொருந்தாத சொல், இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். முக்கனி அப்படின்னு சொன்னாங்கன்னா மா பலா வாழை. அப்புறம் 4வதாக வேறு ஏதாவது ஒரு கனியை கொடுத்துருப்பாங்க. அப்போ மா பலா வாழை போக மீதம் ஏதாவது ஒன்று, ஒரு திராட்சை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்க, இல்லை ஆப்பிள் ஆரஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பொருந்தாத சொல். இதே மாதிரி இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 4வதாக வேறு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா அது பொருந்தாத சொல். அதே மாதிரி எதுகை மோனை இயைபு அப்படின்னு சொல்லிட்டு இசைவுன்னு கொடுப்பாங்க. அப்போ இசைவுன்றது அதோட பொருந்தாத சொல். எதுகை மோனை இயைபுன்றது ஒரு தொடர்ச்சியாக வரும். இந்த மாதிரி தான் பொருந்தாத சொல்ல கொடுப்பாங்க. இப்போ ஜோடியாக இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை கொடுத்துட்டு சம்மந்தம் இல்லாத இன்னொரு வார்த்தையை கொடுப்பாங்க. அது எதுன்றதை கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு அதை நோட் பண்ணணும். அடுத்தது 6வது பாருங்கள், பிழை திருத்தம், சந்திப்பிழை, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் இப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இப்போ பார்த்தீங்கன்னா புக்கில் நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் முடிகிறப்பவுமே பார்த்தீங்கன்னா எண்டில் வந்துட்டு நமக்கு ஒரு சில ஆங்கில வார்த்தைகளும் அதுக்கான தமிழ் அர்த்தமும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணி படித்தாலே போதும். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மினிமம் ஒரு கொஷின்லேருந்து 2 கொஷின் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒலி வேறுபாடு அறிதல். இந்த ஒலி வேறுபாடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பறவை இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 வார்த்தை சொல்ல போகிறேன். இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், பறவை. இன்னொன்று இந்த ராவை நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற பறவை என்னான்னு பார்த்தீங்கன்னா கடல். 2வது இருக்கிற பறவை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் வகை, பறக்கக்கூடிய உயிர் வகை இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற பறவைன்றது இந்த ரா பார்த்தீங்கன்னா கடலை குறிக்குது. இந்த ரா வரப்போ பார்த்தீங்கன்னா உயிர் வகையை குறிக்குது. அப்போ உச்சரிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட மாறுபாட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான அர்த்தம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பறவைனா கடல், இந்த பறவைனா உயிர் வகை. அடுத்தது 9வது பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. 10வது பாருங்கள், வேர் சொல்லை தேர்வு செய்க. வேர் சொல்லுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வினைச்சொல்லை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா வேர் சொல்லுன்னு சொல்கிறோம். ஒரு வினைச்சொல் எந்த ஒரு அடிஷ்னல் விஷயமும் சேராமல், கூடுதலாக எந்த ஒரு தகவலும் சேராமல் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம வேர் சொல்லுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வா, போ, ஓடு, அதுக்கப்புறம் படி, செய், உன், உறங்கு, இப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே டைரெக்டாக கூடுதலாக எதுவும் சேர்க்காம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஓடுன்னு சொல்கிறதுக்கும் ஓடினான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஓடுன்னு சொல்கிறது வேர்ச்சொல். அடுத்தது 11வது பாருங்கள், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர், தொழில் பெயர் இதையெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 12வது பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இந்த அகர வரிசை அப்படின்றப்ப முதல்ல வந்துட்டு உயிர் எழுத்துக்கள், அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம ஆர்டராக பார்த்து அதன்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு சொற்களை மிக்சடாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணணும். 13வது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதே மாதிரி தான் வார்த்தைகளை குழப்பி என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. வார்த்தைகளை குழப்பி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸாக வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணணும். 14வது பாருங்கள், பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல். 15வது. 16வது பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமக்கு வந்துட்டு ஆன்சரை கொடுத்துட்டு அதுக்கான கொஸ்டின் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண சொல்லுவாங்க. 17வதுல எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். 18வது பார்த்தீங்கன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கணும். 19வது பாருங்கள், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அதுக்கப்புறம் 20வது பார்த்தீங்கன்னா எதுகை மோனை இயைபு. இதில் அடி எதுகை, சீர் எதுகை அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் எதுகைக்கும் மோனைக்கும் இயைபுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒரு வீடியோவில் கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது பழமொழிகள். ஒரு பழமொழியை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்ன, இல்லைனா பாதி பழமொழியை கொடுத்துட்டு அந்த பழமொழியை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் கேட்பாங்க.
இந்த இலக்கண பகுதி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 33 34 கேள்வியிலேருந்து மேக்ஸிமம் 37 38 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இலக்கியம் போகலாம். அடுத்த பகுதி இலக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அன்பு பண்பில் ஸ்டார்ட் ஆகி உழவு வரைக்கும் 25 தலைப்புகள் இருக்குது. ஸோ இந்த 25 தலைப்பில் மொத்தமாக ஒரு 250 குறள் இருக்குது. இதை தாண்டி நம்ம திருக்குறள் சார்ந்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சில முக்கியமான செய்திகள், அதை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வதுல பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை இப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த பாடல்கள்லாம் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்ஸை ப்ரிஃபர் பண்ணாலே போதும். 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துக்கிட்டே போக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க, சொன்ன மாதிரியே தான் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த புத்தகத்தையுமே நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல கூட ஒரு டாப்பிக்கை கூட இவங்க விடலை. கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பராமாயணம், ராவண காவியம், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். அடுத்தது 8 தொகை 10 பாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்திகள் என்னென்ன, அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், தேம்பாவணி, சீரா புராணம். இந்த ட்ரிப்பு குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா தேம்பாவணியிலேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 7வது சிற்றிலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டாபிக். இந்த இடத்துலேருந்து எல்லா வருஷமும் ஒரு 3லேருந்து 4 கேள்வி ஸ்ட்ரைட்டாக இந்த ஏரியாவிலேருந்தே கேட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று தூது, இல்லைனா வந்துட்டு பரணி, கலம்பகம், இல்லைனா பிள்ளைத்தமிழ், இப்படி இந்த பல்லு, அதுக்கப்புறம் இந்த முக்குருவர் பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா, இப்படி இந்த ஏரியாவிலேருந்தெல்லாம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கேட்டுருவாங்க. 8வது பார்த்தீங்கன்னா மனோன்மணியம், குயில் பாட்டு, இரட்டுத மொழிதல். 9வது பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள். அதுக்கப்புறம் ஒரு சில உணவே மருந்து, அதுக்கப்புறம் ஒரு சில நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்னு சொல்கிற இன்னொரு டாபிக் பின்னாடி வரும். அதுவும் இதோட சேர்த்து தான் நம்ம படிக்கணும். 10வது பார்த்தீங்கன்னா சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நபர்களை பற்றியெல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். இந்த ஒரு ஏரியா தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் புக்கையே 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கையே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு அவசியம் எங்கே ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான். பார்த்தீங்களா, இந்த இலக்கியம் சொல்கிற இந்த ஏரியாவை கவர் பண்ணணும்னா நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் எல்லா ஏரியாவுமே நம்ம கவர் பண்ணணும். இந்த ஏரியாவில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு 33 34 கேள்வி கேட்பாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணோம்னா நம்ம என்டையர் புக்கை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த டாபிக் பாருங்கள், பகுதி இ. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்டையராக மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், அதுக்கப்புறம் 2வது டாப்பிக்கில் பாருங்கள் மரபு கவிதை, 3வது புதுக்கவிதை. இது மொத்தத்துக்கும் நம்ம எப்படிங்க ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் நூல்வெளின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு பாடமும் முடிகிறப்ப பாடத்துக்கு பின்னாடி வந்துட்டு நூல்வெளின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஆசிரியர்களை பற்றி குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த நூல்வெளியை நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அதை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணாலே நீங்கள் பாரதியார், பாரதிதாசன் ஆரம்பித்து முடியரசன், வாணிதாசன், இவங்க எல்லாரை பற்றி தகவலும் வந்துட்டு அந்த நூல்வெளியில் இருக்குது. ஸோ நூல்வெளியை வந்துட்டு நம்ம வந்துட்டு தனியாக அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ஒரு பிடிஎஃபாக நம்ம போட்டு வச்சுருக்கோம். நம்ம டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி அப்லோடும் பண்ணிட்டோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டாப்பிக்கை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு. பாருங்களேன், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி முதல் டாப்பிக்லேருந்து 3வது டாபிக் வரைக்கும் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுமே. இப்போ 4வதுல பார்த்தீங்கன்னா கடித இலக்கியம், அதுக்கப்புறம் நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் பற்றி, தமிழ் சிறுகதைகளின் தலைப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிறுகதைகள் இதுக்கான தலைப்பு இது எல்லாமே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூல்வெளியிலேயே வந்துடும். அப்புறம் ஒருத்தங்களுக்கு இன்னும் சிறப்பு பெயர் இருக்குது, அவங்க வாங்கின அவார்ட்ஸ் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, இந்த ஆசிரியர்கள்லாம் நடத்தின ஒரு சில இயக்கங்கள் என்னென்ன, அவங்க எதுக்காகலாம் சாகித்ய அகாடமி விருது யார் யார் வாங்கியிருக்காங்க, எந்த நூலுக்காக வாங்கியிருக்காங்க, அவங்க நடத்தின ஒரு சில இதழ்கள் என்னென்ன, இப்படி எல்லாமே வந்துட்டு நூல்வெளியிலேயே வந்துட்டு இருக்கும். அதனால் அது படித்தாலே நம்ம வந்துட்டு இந்த ஏரியாவை ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழர் வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், இது எல்லாமே நம்ம வந்துட்டு புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள், இதை நம்ம எது கூட ஜாயின் பண்ணி படிக்கணும்னா இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த சித்திர பாடல்கள்னு வரும், அதோட இணைச்சி வந்துட்டு நம்ம இதை படிக்கணும். 20வது பார்த்தீங்கன்னா சமய பொதுமையை உணர்த்திய தாயுமானவர், ராமலிங்க அடிகள், திருவி கல்யாண சுந்தரனார், இவர்களை பற்றிய தகவல் ஃபுல்லாக நூல்வெளி ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஃபைனலாக 21வது இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள். இதோட பார்த்தீங்கன்னா தமிழுக்கான சிலபஸ் முடியுது. அப்போ நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இலக்கணம்னு போகிறப்ப நம்ம வந்துட்டு கிராமரை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் வரப்போ நம்ம அந்த திருக்குறள், இந்த
எட்டு தொகை, 10 பாட்டு நூல்கள் இது எல்லாமே நம்ம இந்த அறநூல்கள் இது எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பார்ட் சி இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நூல்வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமா. நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஜிஎஸ் பொது அறிவு பகுதியில் வந்துட்டு இன்னும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.